மார்னிங் தோசை ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு மாவு எடுத்துருக்கும்போது தம்பி வந்து அம்மா எனக்கு தோசை வேணாம் பூரி தான் வேணும்னு சொல்லிட்டு காலையிலே ரொம்ப அடம் பிடிச்சிட்டான். சரி அவனுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு லஞ்ச் பேக் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. என்னோடய பையனை டெய்லியுமே ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொய் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அவனும் அந்த பொய் அம்மா சொல்கிறது உண்மைதான்னு சொல்லிவிட்டு அவன் நம்பிட்டு கிளம்பிடுவான். பொய்னா ரொம்ப பெரிய பொய்யெல்லாம் இல்லை, குழந்தைங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி நாளைக்கு ஸ்கூல் லீவு, நீ ஃபஸ்ட்டு நீ ஸ்கூலுக்கு போ, அப்புறம் அம்மா வந்து உன்னை கூப்பிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன பொய். ஆனால் பெருசான பின்னும் நம்ம சொல்கிறத அவங்க அப்படியே கேட்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சினாரியோவில் வந்து எல்லாமே வந்து செல்ஃப் டிசிஷன் மேக்கிங் குழந்தைங்களாக தான் வளர்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை ரெகுலராக நம்ம டீச் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி வளர்கிறாங்கிறத வந்து நம்ம அப்புறம் யோசிச்சுக்கலாம். இப்போயே நம்ம யோசிச்சோம்னா நம்ம குழந்தைங்கள வந்து கரெக்டாக கைட் பண்ண முடியாது. மெயினாக வந்து அடுத்த குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்கள வந்து கம்பேரிசன் பண்ணாமல் வளர்க்கும் போது நம்ம குழந்தைங்க வந்து இண்டிவிஜுவலாக வளருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டியும் அவங்களுக்கு வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணி குக்கிங் வேலையை கம்ப்ளீட் பண்ணி